Hello my dear friends, thank you for watching. Hi bro, this is Nanmol. இன்னைக்கு நாம என்ன போயம் சம்மரி பார்க்க போறோம் அப்படின்னா டு ப்ரூக்லின் பிரிட்ஜ் பை ஹார்ட் கிரேன். ஸோ ஹார்ட் கிரேனோட இந்த டு ப்ரூக்லின் பிரிட்ஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான போயம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரூக்லின் பிரிட்ஜ்னா என்ன பார்க்கலாம். ஸோ ப்ரூக்லின் பிரிட்ஜ் அப்படிங்கிறது ஒரு வகையான பிரிட்ஜு, நியூயார்க்கில் கட்டப்பட்டிருக்க பிரிட்ஜ். ஸோ அந்த போயமை வந்து தான் நம்ம அந்த பிரிட்ஜை பற்றி தான் நம்ம ஹார்ட் கிரேன் வந்துட்டு ஒரு போயமாக எழுதியிருப்பார். ஸோ இந்த போயமோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் நரேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜை வந்துட்டு நம்ம ஆத்தர் வந்துட்டு அந்த பிரிட்ஜை போய் ஃபஸ்ட்டு கண்ணால் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அந்த பிரிட்ஜை வந்துட்டு இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அந்த பூரிப்பில் வந்துட்டு அந்த எப்போயுமே நம்ம ஒரு மார்வலஸான திங்கை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு அம்யூசிங் நமக்குள்ளே வரும்ல. ஸோ அதே மாதிரி ஒரு அம்யூஸ்மெண்ட்டோட இவர் வந்துட்டு இந்த போயமை வந்து எழுதுறாரு. அவ்வளோ பிரம்மாண்டமான பிரிட்ஜை பார்த்த உடனே. ஸோ அந்த பிரிட்ஜை வந்துட்டு அவன் இவன் தி யூ நீ அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ அதை வந்துட்டு பர்சானிஃபை பண்ணுறாரு. பிரிட்ஜை வந்து ஒரு பர்சனாக நினச்சிட்டு பர்சானிஃபிகேஷனில் தான் இந்த இதவே வந்து எழுதுறாரு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஆர்காயிக் ப்ரொனவுன்ஸோட தான் பண்ணுறாரு, தைலாம் யூஸ் பண்ணி. ஸோ எந்த டென்ஸில் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எழுதியிருக்காரு. மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் பர்சன் அண்ட் செகண்ட் பர்சன் நரேஷனில் தான் இந்த என்டையர் போயமுமே அமைஞ்சிருக்கு. அடுத்தது வந்துட்டு இந்த டைட்டிலோட ஸ்பெஷாலிட்டி பார்க்கலாம். டு ப்ரூக்லின் பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜ் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிரிட்ஜ், அதை அட்ரஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அதை அட்ரஸ் பண்ணி எழுதும்போது இது வந்து ரொமான்டிக் ஸ்டைலில் வந்து இந்த ஹெட்டிங் அமைஞ்சிருக்கு. நம்ம கீட்ஸு பர்சிபிஷன் ஷெல்லி எல்லாமே வந்துட்டு ஓல்ட் போயம்ஸ் எழுதுனாங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு திங்கையோ அட்ரஸ் பண்ணி தான் எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டு ஆட்டம், டு அ ஸ்கைலாக், இந்த இல்லாட்டி வந்துட்டு ஓ டு வெஸ்ட் விண்ட், டு வெஸ்ட் விண்ட், இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு திங்கை அட்ரஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ரொமான்டிக் ஸ்டைலை வந்து ஹார்ட் கிரேன் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. டு ப்ரூக்லின் பிரிட்ஜை அட்ரஸ் பண்ணி எழுதியிருக்க மாதிரி வருது. ஸோ இந்த போயம் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு 1930 த பிரிட்ஜ் அப்படின்னு ஹார்ட் கிரேனோட பெரிய ஒர்க்கில் வந்து பப்ளிஷ் ஆகுது. அந்த பிரிட்ஜ் அப்படின்ற ஒர்க்கில் ப்ரிஃபேஸாக வந்த போயம் தான் வந்துட்டு டு ப்ரூக்லின் பிரிட்ஜ் அப்படின்ற இந்த போயம். இந்த போயம் வந்துட்டு வந்தோடனே வந்துட்டு செம ஹிட் ஆகுது. நிறைய ஒரு ஃபேமஸான ஒரு போயமோட இந்த போயமும் இது. ஸோ ஹார்ட் கிரேன் வந்துட்டு இந்த போயமில் மாடர்னிஸ்டிக் ஸ்டைல் ப்ளஸ் இந்த ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த போயம் வந்துட்டு முக்கியமாக எழுதுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஹார்ட் கிரேன் வாழ்ந்த காலகட்டம் வந்துட்டு 1850s 1950s வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் நிறைய டிரான்சிஷன் நடந்துட்டு இருந்துச்சு. இது வேர்ல்டு வார்லாம் இருந்துச்சு. ஸோ அமெரிக்காவில் முக்கியமாக இண்டிவிஜுவலிசம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ எல்லாருமே மாடர்னிசம் நோக்கி நகர்ந்துட்டு இருந்தபோது நிறைய பேர் வந்துட்டு ரிலீஜியனை மறந்துட்டாங்க மாடர்ன் சொசைட்டியில் இருக்கவங்க. ஸோ இந்த மாடர்ன் பீப்புளுக்கும் ரிலீஜியனுக்கும் வந்துட்டு ஒரு கேப் விட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜ் வந்துட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹார்ட் கிரேன் வந்துட்டு இந்த போயம் வந்து சொல்கிறாரு. இந்த பிரிட்ஜ் வந்து ஒரு டிவைன் திங்கு. ஸோ இந்த கிரியேஷன், இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜ் வந்து கிரியேட் பண்ணதே ஹியூமன்ஸ் தான். பட் அந்த பிரிட்ஜ் வந்துட்டு காடோட அசோசியேட் பண்ணுறாரு. இது வந்துட்டு சாதாரண ஒரு படைப்பே இல்லை, இது பிரம்மாண்ட படைப்பு. ஸோ இந்த படைப்பு வந்துட்டு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்துட்டு எப்படி அப்படின்னா மாடர்ன் பீப்புள் இருக்காங்களா அவங்களையும் ரிலீஜியனை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்கும். எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக கடவுளை வந்துட்டு வர்ஷிப் பண்ணுறதுக்கு இது ஒரு வேயாமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜை வந்துட்டு கடவுள் கூட வந்து கம்பேர் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த போயம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த ப்ரூக்லின் பிரிட்ஜை பற்றி பார்க்கலாம். இந்த பிக்சர்லேயே நீங்கள் பார்ப்பீங்க அந்த ப்ரூக்லின் பிரிட்ஜ் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபிள்லாம் போட்டு செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜை பற்றி தான் நம்ம போயிட்டு வந்துட்டு 11 ஸ்டான்சர்ஸ்க்கு வந்துட்டு பேசியிருக்காரு. ஸோ இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜ் வந்தோட கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். இது வந்துட்டு 1869 வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 1883 தான் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. இது வந்துட்டு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஸ்டீல் கேபிள் சஸ்பென்ஷன் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேன்மேட் பிரிட்ஜ் அப்படிங்கிறதுனால எப்பயுமே வந்துட்டு இதோட மவுஸ் வந்து குறையவே இல்லை. எப்பயுமே இதோட ஃபேமை வந்துட்டு எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே இந்த பிரிட்ஜை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த ஆர்கிடெக்சரல் மார்வல்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜை பார்த்த உடனே ஒரு ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹார்ட் கிரேன் வந்துட்டு நியூயார்க்கில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து தங்கியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவினிங்காக பார்த்து என்ன ஆகுது அப்படின்னா அவர் எதர்ச்சியாக அவரோட வீட்டிலேருந்து இந்த பிரிட்ஜை பார்க்குறாரு. பார்த்தோன்னே வந்துட்டு அந்த சைட்டு வந்துட்டு இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. பிகாஸ் அந்த நைட்
திங்கில் அந்த ஈவினிங் பார்த்து அந்த அந்த நைட் லைட்டில் வந்துட்டு அந்த பிரிட்ஜ் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அதை பார்த்தோன்னே பிடிச்சி போய் தான் வந்துட்டு இந்த இது எழுதுறாரு. அதே மாதிரி அந்த பிக்சர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு பார்ப்பீங்க. தட் இஸ் கால்ட் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. அது வந்துட்டு இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜுக்கு கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும். ஸோ அதை பற்றி வந்து இந்த போயமில் வந்து அட்ரஸ் பண்ணுவார். நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஸ்டான்ஸா வைஸாக இப்போ நம்ம சம்மரி பார்க்கலாம். போயம் லைன்ஸ் படித்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. How many dawns chill from his rippling wrist, the seagull's wings shall dip and pivot him, shedding white rings of tumult, building high over the chain bare waters liberty. So how many dawns, எத்தனை டான்ஸ், ஐ மீன் காலை பொழுதுகள் வந்துட்டு இந்த பிரிட்ஜை வந்துட்டு பார்த்தாலுமே எப்பயுமே வந்துட்டு அந்த சில் கிளைமேட்டில் அந்த பிரிட்ஜை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு இமேஜ் செட்டிங் மாதிரி க்ரியேட் பண்ணுவார். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ கற்பனை பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போ அந்த பிரிட்ஜை பார்த்த உடனே அந்த காலை பொழுதில் அந்த பிரிட்ஜை பார்க்குறப்போ வந்துட்டு அந்த பிரிட்ஜ் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த இது காலை பொழுதே வந்துட்டு ஒரு மாதிரி சில்லியாக தானே இருக்கும். சன் வந்துட்டு ரைஸ் ஆகிறதுக்கும் அந்த நைட்டு வந்துட்டு போகிறதுக்கு இடையில இருக்கிற அந்த டான் அது வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சில்லி கிளைமேட்டில் அந்த பிரிட்ஜை வந்துட்டு அப்படியே பொறுமையாக நின்று நம்ம ஸ்பீக்கர் வந்துட்டு அப்படியே அழகாக பார்க்குறாரு. அப்போ பார்க்குறப்போ அந்த பிரிட்ஜ் அந்த நதி இருக்கும்ல, ஸோ அங்கேருந்து அந்த 2 சீகல்ஸ், அந்த சீகலோடைய விங்ஸு, அந்த சீகல் பறவை வந்துட்டு அதோட விங்ஸை வந்துட்டு தண்ணியில் நனைச்சிட்டு அப்படியே தண்ணியிலேருந்து நனைஞ்சிட்டு அப்படியே அந்த தண்ணியை வந்துட்டு உதறி விட்டுட்டு அப்படியே தன்னோட ரெக்கைகள் அப்படியே விரித்து பறக்குதாமா. பறந்து அப்படியே அதோட ரெக்கைகளை விரித்து அப்படியே அந்த ரிங்ஸ் ஆஃப் டியூமுலட் அப்படியே அந்த இதில் அந்த லவுட் நாய்ஸை மேக் பண்ணிட்டு அப்படியே அந்த ஸ்கையில் வந்துட்டு சீறி பாஞ்சிட்டு போகுது. அது அந்த பிரிட்ஜில் இருந்து அப்படியே மேலே போகுது. அந்த கேபிளெல்லாம் தாண்டி எங்கே போகுது அப்படின்னா டுவர்ட்ஸ் த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. ஓவர் அந்த செயின் பேயெல்லாம் தாண்டி அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை நோக்கி அந்த சீகல் பறக்குது. ஸோ அந்த பறக்கிற சைட் வந்து அவ்வளவு அருமையாக இருக்குது அந்த காலை பொழுதில். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. செகண்ட் ஸ்டான்ஸா. Then with inviolate curve forsake our eyes as apparitional as sails that cross some page of figures to be filed away till elevators drop us from our day. So செகண்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். அந்த சீகல் வந்துட்டு இப்போ பறந்து போகுது பிரிட்ஜுக்கு மேலே. தண்ணியிலேருந்து லிஃப்ட் ஆகி மேலே வேகமாக சல்லுன்னு பறந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்படி போகிறப்போ அது எப்படி வந்துட்டு இன்வயலட் கர்வ் மாதிரி போகுதா, அது ஒரு கர்வான ஒரு வடிவில் சுற்றி அழகாக வந்துட்டு சுற்றி வந்துட்டு அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு போகுது. அது அப்படி பறக்கிறப்போ வந்துட்டு அந்த பறவையோட விங்ஸ் வந்துட்டு இன்வயலட் கர்வ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சல்லுன்னு இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஏரோப்ளேனை பார்ப்போம். வானத்தை ஏரோப்ளேனை வந்துட்டு நம்ம பார்க்கறதுக்குள்ளே இங்கே தானே போயிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளே காணாமல் பார்ப்போம்ல. அதே மாதிரி இந்த இதுவும் வந்துட்டு அப்பேரிஷன் மாதிரி ஒரு சல்லுன்னு போயிட்டு இப்போ தான் அந்த சீகலை வந்துட்டு பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே கண்ணுலேருந்து அது மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சைட்டை வந்து பார்த்தோன்னே இந்த சீகல் வந்துட்டு ஒரு செகண்டில் வந்துட்டு பறந்து கீழேருந்து லிஃப்ட் ஆகி மேலே போய் பறந்து திடீர்னு வந்துட்டு காற்ற அந்த மேகத்தோடு மறைஞ்சிருச்சு. எங்கே போச்சுன்னே தெரில. as sails that cross அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஸோ இந்த இதை பார்த்து இந்த இமேஜரியை பார்த்தோன்னே அவரோட டெய்லி ஒர்க்கு அந்த 7 to இந்த எல்லாமே வந்துட்டு நம்ம டெய்லி அந்த ஒரு டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ்லாம் வேலை பார்ப்பாங்கல்ல, மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 6 o'clock அந்த மாதிரியான ஒரு டெய்லி ரியாலிட்டியை லைஃபே மறந்துட்டு நான் வந்து அப்படியே வந்து அந்த சீனரியை பார்த்து அந்த சீகல்ஸு அந்த டான் அந்த பிரிட்ஜை பார்த்தோன்னே அந்த சீனரியில் அப்படியே திளைச்சு நிற்கிறேன். ஸோ சம் பேஜஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படின்னா அது வந்து அவரோட வேலையை குறிக்குது. அது எல்லாமே ஃபைல் அவே ஆகிடுச்சு. டில் எலவேட்டர்ஸ் ட்ராப் ஆஃப் ஃப்ரம் அவர் டே. ஸோ இது வந்துட்டு அதை போனோடனே தான் என்னோட ரியாலிட்டிக்கு எனக்கு ஞாபகம் வருது. ஸோ நாம் வந்துட்டு என்னோட ரியல் லைஃப் ஒன்று இருக்குது. ஸோ ஐ ஹேட் டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டான்ஸா. இது வந்துட்டு எதை சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னா டெய்லி லைஃப் ஆஃப் அமெரிக்கன்ஸ். ஸோ காலையில் எழுந்திரிச்சா பல்லு விளக்கிட்டு தினமும் வந்துட்டு ஒரே மாதிரியான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு சைட் சீயிங் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்பீக்கர் வந்துட்டு அவரோட டெய்லி ரொட்டீனை மறந்துட்டு இந்த பிரிட்ஜை பார்த்தோன்னே அப்படியே திளைச்சு நிற்கிறாரு. இதுதான் வந்துட்டு ஸ்டான்ஸா 2. ஸ்டான்ஸா 3 சொல்லலாம். I think of cinemas
panoramic slides with multitudes bent towards some flashing scene never disclosed but hastened to again foretold to other eyes on the same screen. ஸோ இந்த சீனை பார்த்த உடனே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு நம்ம ரியாலிட்டியை மறந்துட்டு அந்த சீனில் அப்படியே தெளிச்சுன்னு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு 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 விஷயத்தை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சீன் மட்டும் நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டு ஆழமாக பதிஞ்சு போயிடும். எப்போ ஞாபகப்படுத்தாலும் வந்துட்டு உங்களுக்கு வந்து மித்த எதுவுமே ஞாபகம் இருக்காது, பட் அந்த சீன் மட்டும் நம்ம மனசுக்குள்ளே வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்கள் சின்ன வயசில் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் சின்ன வயசில் நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்காது, பட் ஏதாவது ஒரு சீன் அந்த சீனை வந்துட்டு நீங்கள் எப்போ கேட்டாலும் அந்த பிக்சர் மட்டும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மார்னிங் அந்த லைட்டில் அந்த பிரிட்ஜை பார்த்த உடனே நம்மளோட ஸ்பீக்கருக்கு வந்துட்டு அந்த பனராமிக் வியூ வந்துட்டு அப்படியே வந்து மனசில் பதிஞ்சிருச்சு. அது எப்படி இருக்காமா அந்த சினிமாலெல்லாம் வந்துட்டு ஒரு மூவிலெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டண்ட்டு ஒரு பனராமிக் ஒரு வியூ வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம மனசுக்குள்ளே சார் இந்த மூவியில் இந்த சீனை நான் மறக்கவே மாட்டேன்டா என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி சில மூவி சீன்ஸ் வந்து நமக்கு ஞாபகம் மனசுக்குள்ளே எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜோட இந்த இமேஜும் வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மூவியில் பார்க்குற சீன்ஸ் வந்துட்டு சில விஷயம் அந்த சீனில் வர சில விஷயங்கள் வந்து நமக்கு புரியாத புதிராகவே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிரிட்ஜில் இந்த வியூ வந்துட்டு சில மர்மங்களையும் வந்துட்டு இந்த நேச்சர் வந்துட்டு ஒழிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபாதர் டு ஹைஸ் ஆன் த சேம் ஸ்க்ரீன். ஸோ சேம் ஸ்க்ரீனாக எல்லாருமே இந்த இதை பார்ப்பாங்க. எல்லார் மனசுக்கும் இது படுமானம் கிடையாது. சில பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த வியூ வந்து பிடிச்சி அவங்க மனசுக்குள்ளே ஞாபகம் வச்சுக்குவாங்க. பட் இந்த வியூ வந்துட்டு சில விஷயங்கள் எப்படி வந்து நம்ம சினிமாவில் அந்த சினிமாவில் இருக்கிற எல்லா சீனும் ஞாபகம் இருக்காது. அது நமக்கு மனசு தொட்ட ஒரு சீன் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அந்த சீனை வந்து நம்மளால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. பட் அதை வந்துட்டு நம்ம மனசில் வந்துட்டு ஒரு தாக்கத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த பிரிட்ஜோட இந்த திங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்த ஸ்டான்ஸா 4 பார்க்கலாம். And thee across the harbor silver paced as though the sun took step of thee yet left some motion ever unspent in thy stride implicitly thy freedom staying thee. ஸோ and thee அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு இங்கே பிரிட்ஜை அண்ட் நீ வந்துட்டு அந்த பிரிட்ஜை சொல்கிறாரு. இந்த ஹார்பரையும் தாண்டி இரும்பு அந்த பிரிட்ஜ் வந்துட்டு சில்வர் பேஸ்டு தானே. ஸோ சில்வர் கோட்டிங்கில் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்க. ஸோ உன்னோட சில்வர் கோட்டிங் அந்த பிரிட்ஜு பார்த்தீங்கனாலே தெரியும். அது வந்துட்டு ரொம்ப அப்படியே சில்வர் கலரில் அழகாக இருக்கும் அந்த பிரிட்ஜு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த சில்வர் கோட்டிங் பார்த்து அந்த சன்னே வந்துட்டு இந்த பிரிட்ஜ் மேலே நடக்க வந்துட்டு விரும்புமாமா. அந்த சன் வந்துட்டு அந்த பிரிட்ஜு மேலே ஒரு வாட்டி வந்து ஸ்லைட் பண்ணிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பாலிஷ்டாக உங்களுக்கே தெரியும் அந்த சன்னோட இது பார்த்தா வந்துட்டு ஒரு மாதிரி பாலிஷ்டாக இருக்கும் எல்லா திங்ஸுமே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த சன்னை வந்து அந்த இரும்பு மேலே வந்துட்டு பாலிஷ் பண்ணி போனதாட்டம் வந்துட்டு அந்த பிரிட்ஜோடைய மெட்டல் அந்த சில்வர் வந்துட்டு அவ்வளோ பளபளக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜை பார்த்தாவே வந்துட்டு அதோடைய ஃப்ரீடம் வந்து அதுக்குள்ளே நம்மளால் பார்க்க முடியும். ஈவன் வந்துட்டு அது ஒரு ஹியூமன் தான் க்ரியேட் பண்ணியிருந்தானாலும் பட் அந்த பிரிட்ஜ் வந்துட்டு ஹியூமன்ஸோட கண்ட்ரோலில் கிடையாது. அந்த பிரிட்ஜ் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்குது. அதோட வகையில் அது ஃப்ரீடமோடு தான் இருக்குது. ஈவன் அது வந்து ஹியூமன்ஸே க்ரியேட் பண்ணியிருந்தாலும் அது இப்போ ஹியூமனோட கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த ஸ்டான்ஸா 5 அவுட் ஆஃப் சம் சப்வே ஸ்கட்டில் செல் ஆர் லாஃப்ட் அ பெதல்மைட் ஸ்பீட்ஸ் டு தை parapets tilting their momently shrill shirt ballooning just falls from the speechless caravan. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த சீனரியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தோன்னே டக்குன்னு வந்துட்டு ஒருத்தன் எங்கேருந்து வந்தானே தெரில ஒரு மேட் மேன் வரான். பெத்லமைட்னா என்ன அப்படின்னா மேட் மேன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிள் பர்சன் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்து பெதலாமைட்னு சொல்லுவாங்க. பிகாஸ் லண்டனில் வந்துட்டு பெதல் அசைலம்னே ஒன்று இருக்குது. அசைலம்னா வந்துட்டு இந்த மாதிரி மேட் ஹாஸ்பிட்டல் அவங்களுக்காக வந்து உருவாக்கின ஹாஸ்பிட்டல். ஸோ அதில் இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து பெத்லமைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அங்கே இருக்கிற ஒரு பெத்லமைட் வந்துட்டு திடீர்னு எங்கேருந்து வந்தானே தெரில அந்த பிரிட்ஜுக்கு வந்துட்டான். அவன் ஒரு நிமிஷம் அவனோட பேரபெட்க்கு வந்துட்டான். பிரிட்ஜை அட்ரஸ் பண்ணுறாரு நம்ம ஸ்பீக்கர். பேரபெட்க்கு வந்துட்டான். பேரபெட்டில் வந்துட்டு டில்ட்டிங் தேர் மொமெண்ட்லி ஒரு நிமிஷம் வந்துட்டு அங்கிட்ட இங்கிட்ட ஆடிட்டு திடீர்னு வந்துட்டு குதிச்சிட்டான். பிரிட்ஜில் இருந்து அப்படியே கீழே குதிச்சிட்டான். கீழே குதிச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் கீழே குதிச்சோடனே அவன் சட்டை அந்த காற்றுல வந்து அந்த சட்டை வந்து மேலே தூக்குள்ள பலூன் மாதிரி அந்த மாதிரி அவனோட சட்டை வந்துட்டு மேலே தூக்கிருச்சு. திடீர்னு வந்துட்டு அவன் கீழே
விழுந்துட்டான். ஸோ ஒரு மொமெண்ட் வந்துட்டு அவன் குதிச்சது மட்டும்தான் தெரியும். பட் கீழே அவன் எவ்வளோ ஆழத்துக்கு போனான்னு யாராலையுமே சொல்ல முடியல. எல்லா மக்களுமே அப்படியே திரும்பி ஒரு நிமிஷம் சைலண்ட்டாக பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் நீயும் வந்துட்டு ஸ்பீச்லெஸ் கேரவனாக இருக்க. ஸோ நீயும் வந்துட்டு இந்த மாதிரியான டெத்ஸை வந்துட்டு விட்னஸ் பண்ணிட்டு தான் இருக்க, அமைதியாக எங்களை மாதிரி. ஸோ ஒரு நிமிஷம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம விட்னஸ் பண்ணியிருந்தாலும் டக்குன்னு குதிச்சாலும் நம்மளால் போய் காப்பாற்றுற அளவுக்கு வந்துட்டு அந்த ஸ்பீட் நமக்கு வந்து கிடச்சிருக்காது. ஸோ அதே மாதிரி பிரிட்ஜ் நீயும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக தான் இருக்க. இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜை வந்துட்டு ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்னு சொல்கிறாரு. அதுக்கும் வந்துட்டு உயிர் இருக்கிற மாதிரி வந்து பர்சானிஃபை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 6th stanza, down wall from gridder into street noon leaks at rip tooth of the skies acetylene. All afternoon the cloud flaunt derricks turn, thy cables breathe into not Atlantic still. ஸோ அப்புறம் சன் வந்துடுது. சன் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த சன்னோடைய சன்லைட் இருக்கும்ல. ஸோ இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜுக்கு நீங்கள் பிஹைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எல்லாமே டால் பில்டிங்ஸாக இருக்கும். சன்லைட் வந்துட்டு டேரெக்டாக ஃபாலோ ஆக முடியாது. ஸோ அந்த சன்லைட் வந்துட்டு எப்படி படுதாமா அந்த பில்டிங்ஸ்குள்ளே இடையில வந்துட்டு கேப் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து கிழிச்சுக்கிட்டு நூன் லீக் ஆகிற மாதிரி வந்துட்டு வருதாமா. அதே மாதிரி அந்த ஆஃப்டர்நூனில் அந்த க்ளவுடு வந்துட்டு அந்த க்ளவுடில் இருக்கிற லைட் வந்துட்டு அப்படியே ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு லைட் செட்டிங்கில் தான் வந்துட்டு நமக்கு தெரியுது. அப்படி தெரியற போது அந்த பிரிட்ஜ் வந்துட்டு நார்த் அட்லாண்டிக் ஓஷனோடைய காற்றை வந்து சுவாசிச்சுட்டு நின்றுட்டுருக்கு பிரம்மாண்டமாக அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்டான்சர் 7, அண்ட் அப்ஸ்கியூர் ஆஸ் தட் ஹெவன் ஆஃப் தி ஜூஸ். ஸோ இது வந்துட்டு நார்த் அட்லாண்டிக் ஓஷனோட காற்றை சுவாசிச்சுக்கிட்டு பிரம்மாண்டமாக இந்த பிரிட்ஜ் வந்துட்டு அந்த சன்லைட்டில் வந்து நின்றுட்டுருக்கு. அந்த சன்லைட் ஆனால் நேராக படல, அந்த பில்டிங்லாம் டால் பில்டிங்ஸாக கழட்டி வச்சிருக்கனால இங்கே வந்து டவுன் வால் அப்படிங்கிறது வால் ஸ்ட்ரீட்டையும் குறிக்குது, வால் பில்டிங்ஸையும் குறிக்கும். பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் மாதிரியான பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போது நம்மளால சன்லைட் வந்து டைரெக்டாக பார்க்க முடியாதுல்ல. ஸோ அந்த கேப்லேருந்து வர சன்லைட்டில் அது வந்துட்டு நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஸ்டான்சர் 7 என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அண்ட் அப்ஸ்கேர் ஆஸ் தட் ஹெவன் ஆஃப் த ஜூஸ் தை கார்டன் accolade thou dost bestow of anonymity, time cannot rise, vibrant reprieve and pardon thou dost show. ஸோ இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பிரம்மாண்டமாக இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜ் வந்து நின்றுட்டுருக்கு. பட் இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜ் வந்துட்டு என்னால் முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இது வந்துட்டு யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாத ஒரு அப்ஸ்கியூர் கொண்டதாக இருக்குது, புரிஞ்சிக்க முடியாத ஒரு புதிராக இருக்குது இந்த பிரிட்ஜு. இது வந்துட்டு இந்த பிரிட்ஜை வந்துட்டு எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா ஹெவன் ஆஃப் தி ஜூஸ் ரிலீஜனில் வர ஹெவனோட கம்பேர் பண்ணுறாரு. பிகாஸ் சொர்க்கம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. சொர்க்கம் எப்படி இருக்கோ அதோட பாஸ்ட் என்ன எதுவுமே தெரியாது. அதே மாதிரி தான் இந்த பிரிட்ஜும் புரியாத புதிராகவே இருக்குது. இதை வந்துட்டு கட்டினது வந்துட்டு மனுஷங்களாக இருந்தாலும் இதோட ஃப்யூச்சர் என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வந்துட்டு மனுஷனோட எண்டு மனுஷனுக்கு தெரியும். அவன் கூடிய சீக்கிரம் மனுஷனோட என்ன எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் டு டை, அது எல்லாத்துக்குமே தெரியும். பட் பிரிட்ஜுக்கு என்ன ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த பிரிட்ஜுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஹெவன்லி குவாலிட்டியை கொடுக்குறாரு. எப்படி வந்துட்டு ஹெவன்னா என்ன, பட் ஹெவன்னா வந்துட்டு ஹியூமன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு கற்பனையில் வந்து ஒன்று மேக் பண்ணி வச்சுருக்கோம். பட் ரியல் ஹெவன்னா யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி தான் இந்த பிரிட்ஜும் இருக்குது. இந்த பிரிட்ஜோட ஃப்யூச்சர்னால் நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ எப்படி வந்து காடை பற்றியோ இந்த ஹெவனை பற்றியோ நமக்கு ஒன்றும் தெரியாதோ அதே மாதிரி இந்த பிரிட்ஜோட ஃப்யூச்சர் பற்றியும் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்துட்டு இப்போவே வந்துட்டு இந்த பிரிட்ஜுக்கு வந்துட்டு ஒரு டிவைன் குவாலிட்டியை கொடுக்குறாரு. அதே மாதிரி இதை வந்துட்டு ஒரு அப்ட்ராக்டான திங்காக வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஸ்பீக்கர். அடுத்த ஸ்டான்ஸா 8ல் ஸோ இப்போ தான் வந்துட்டு கொஞ்சமாக ரிலீஜியஸ் தீம்ஸ்குள்ளே வராரு. ஆல்டர் ஹாப் அண்ட் ஆல்டர் ஆஃப் த ஃபியூரி ஃபியூஸ்ட், ஹவு குட் மியர் டாயில் அலைன் தட் காயிரிங் ஸ்ட்ரிங்ஸ், டெரிஃபிக் த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் த ப்ராபெட்ஸ் பிளட்ஜ், ப்ரேயர் ஆஃப் பரியா அண்ட் த லவர்ஸ் கிரை. ஸோ இப்போ அந்த பிரிட்ஜை வந்துட்டு அப்படியே பார்க்குறப்போ வந்துட்டு திடீர்னு வந்துட்டு இவருக்கு அந்த பிரிட்ஜோட ஃப்யூச்சர் என்னன்னு தெரில, அப்ஸ்கியராக தெரியுது. அந்த பிரிட்ஜை வந்துட்டு இவரால் முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த பிரிட்ஜில் வந்துட்டு மேலே கம்பியாக வந்துட்டு இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்கிறாரு. எப்படி ஒரு ஹார்ப்னா யாழில் வந்துட்டு எப்படி வந்துட்டு கோடான ஸ்ட்ரிங்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜும் வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸ் அந்த ஹார்ப்பில் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு டிவைனான திங்காக இருக்குது. எப்படி வந்து அந்த யாழ் இசைக்குமோ அதே மாதிரி இந்த பிரிட்ஜும் வந்துட்டு அழகாக வந்துட்டு மேட் பண்ணியிருக்கு.
அந்த ஸ்ட்ரிங்ஸை அமைக்கிறதுக்கு வந்து எத்தனை மக்கள் வந்துட்டு அவங்களோட உழைப்பை வந்து போட்டிருப்பாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க்ஸ் வந்துட்டு மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கிரியேஷன், இந்த காடோடைய கிரியேஷன், இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜ் வந்துட்டு ஹியூமனாக இருந்தாலும் பட் இது வந்துட்டு காடால் வந்துட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று. அந்த ப்ரூக்லின் பிரிட்ஜ் வந்துட்டு இட் இஸ் கம்பேர்டு டு ப்ராப்பர்ட்டோடைய பிளட்ஜ் இருக்கும்ல, ஒரு பெரிய ப்ராப்பர்ட் அவருடைய பிளட்ஜுக்கு வந்து ஈக்குவலானது. அதே மாதிரி ப்ரேயர் ஆஃப் பரியாக்கு வந்து ஈக்குவலானது. ஒரு லவரோட க்ரைக்கு வந்துட்டு ஈக்குவலாக வந்துட்டு இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜும் வந்துட்டு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டான்ஸா 9. Again the traffic lights that skim thy swift, unfractioned idiom, immaculate sigh of stars, bedding thy path, condense eternity, and we have seen night lifted in thy arms. Again the traffic lights that skim thy swift. ஸோ திரும்ப இப்போ வந்துட்டு நைட் ஆகிடுச்சு. அந்த இப்போ டக்குன்னு பார்த்தோன்னே வந்துட்டு அந்த பிரிட்ஜ் வந்துட்டு இவருக்கு வந்து ஆல்டர், நம்ம ஸ்டான்ஸா 8ல் வந்துட்டு ஒன்று பார்க்க மாட்டோம், ஹார்ப் அண்ட் ஆல்டர்னால் வந்துட்டு கிறிஸ்டியன் சர்ச்சில் அந்த டேபிள் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரிட்ஜ் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து டிவைனாகவும் ரிலீஜியஸாகவும் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பிரிட்ஜை வந்துட்டு கிட்டத்தட்ட சர்ச்சோட கம்பேர் பண்ணுற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பிரிட்ஜோடைய திங்கை வந்துட்டு ப்ராப்பர்ட்ஸ் பிளட்ஜோடையும் ப்ரேயர் ஆஃப் பரியாவோடையும் லவர்ஸ் க்ரையோடையும் கம்பேர் பண்ணுவார். அடுத்து இந்த ஸ்டான்ஸா 9th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட் ஆனதுனால அந்த பிரிட்ஜை வந்துட்டு எப்போயுமே ஒரு சர்வே படி அந்த பிரிட்ஜில் ப்ரூக்லின் பிரிட்ஜில் கிட்டத்தட்ட 1,50,000 பேர் வந்து தினமும் நடந்து போயிட்டு வருவாங்களாம். ஸோ அந்த மாதிரியான பிஸியாக இருக்கிற பிரிட்ஜ் வந்துட்டு இப்போ நைட் ஆனதுக்கப்புறம் டிராஃபிக் லைட்ஸால் வந்து அந்த பிரிட்ஜ் வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஸ்பீக்கர் வந்துட்டு அந்த நைட் சீனையும் வந்து விட்னஸ் வந்து பண்ண உடனே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இன்னும் காலையில் பார்த்த சீனை விட நைட்டு வந்துட்டு அவரோட கண்ணை வந்துட்டு இன்னும் ஆர்ப்பரிக்குது அந்த பிரிட்ஜு. அந்த வண்டி போயிட்டு வர்றது, அதுக்கப்புறம் வந்து மனுஷங்களாம் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த டிராஃபிக் லைட்டில் அந்த பிரிட்ஜ் வந்துட்டு இன்னும் அட்டகாசமாக அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு அவருக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த டிராஃபிக் லைட்ஸ் வந்துட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு. அந்த டிராஃபிக் லைட்ஸால் வந்துட்டு அந்த ப்ரூக்லின் வந்துட்டு போர்த்தப்பட்டிருக்க மாதிரி இருக்காமா. அதே மாதிரி பெட்டிங் தை பாத், ஸோ உங்களோட ஸ்டார்ஸ் ஸ்கையில் இருக்கிற நைட் ஆனதுனால ஸ்கையில் இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டு கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த டிராஃபிக் லைட்டோட. அப்படி இருக்கிற பார்த்தா அந்த லைட் எல்லாமே, அந்த டிராஃபிக் லைட் எல்லாமே வந்துட்டு இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜை வந்துட்டு ஒரு போர்வை மாதிரி போர்த்திட்டு இருக்கவங்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி எப்பயுமே பிஸியாக இருக்கிற பிரிட்ஜ் வந்துட்டு கண்டன்ஸ் எட்டர்னிட்டி. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்துட்டு எப்பயுமே எட்டர்னலாக இருக்கும், எப்பயுமே வந்துட்டு ஓயுது. ஏன் அப்படின்னா மக்கள் வந்துட்டு போயிட்டு வந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த எட்டர்னிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ரிலீஜியஸ் தீமாகவும் வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த பிரிட்ஜை வந்துட்டு எப்பயுமே பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். லிட்ரலாக வந்து பிஸியாக இருக்கிறது, பட் நம்ம ரிலீஜியஸாக பார்த்தோம் அப்படின்னா எட்டர்னல்னால் காட் மாதிரி இந்த பிரிட்ஜ் வந்து எட்டர்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரு. And we have seen night lifted in thy arms. ஸோ உன்னோட இந்த பிரிட்ஜு கட்டினால தான் எல்லா மக்களும் இதில் போயிட்டு வந்துட்டு பிஸியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த நைட்டும் வந்துட்டு ஒன்றால் லிஃப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ உன்னோட ஆர்ம்ஸில் வந்துட்டு இந்த நைட்டே லிஃப்ட் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா எல்லா மக்களுமே வந்துட்டு இந்த பிரிட்ஜை வந்து பிஸியாக வச்சுக்கிறாங்க போயிட்டு வந்துட்டு. அது நீ தான் காரணம், நீ இங்கே வந்ததுனால தான் இந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு இன்னொரு சிட்டிக்கு வந்து போயிட்டு வந்துட்டு ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீ தான் வந்துட்டு இந்த நைட்டே வந்துட்டு பிஸியாக வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஸ்டான்ஸா 10 பார்க்கலாம். அண்டர் தை ஷேடோ பை த பியர்ஸ் ஐ வெயிட்டட் ஒன்லி இன் டார்க்னஸ் இன் தை ஸ்பியர் கிளியர் த சிட்டி ஃபியரி பார்சல்ஸ் ஆல் லண்டன் ஆல்ரெடி ஸ்னோ சப்மர்ஜஸ் அண்ட் அயன்யா. ஸோ இப்போ என்ன சொல்ல வந்துட்டார் அப்படின்னா அண்டர் த ஷேடோ. ஸோ நான் வந்து பிரிட்ஜில் அந்த பிரிட்ஜு இருக்குல்ல, அந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து கம்பிகள் இருக்குல்ல, அதுதான் வந்து பியர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பியர்ஸ்க்கு கீழே நின்றுட்டு நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஸ்பீக்கர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் வந்துட்டு அந்த பிரிட்ஜுக்கு அடியில் இருக்கிற அந்த வால் கிட்ட நின்று பார்த்துட்டு இருக்கார். வால் மீன்ஸ் கம்பி. அந்த பில்லர் கிட்ட இருந்து அந்த பிரிட்ஜை வந்துட்டு விட்னஸ் பண்ணிருக்காரு. அந்த நைட் சீனில் அவ்வளோ அழகாக இருக்குது. டே லைட்டை விட அந்த நைட் லைட்டில் தான் வந்துட்டு அவரால் அந்த பிரிட்ஜோட ஷேடோவை வந்துட்டு தெளிவாக பார்க்க முடியுதாப்பா. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த சிட்டியோட அந்த ஃபியரி பார்சல்ஸ் எல்லாமே வந்துட்டு அழகாக வந்து தெரியுது. அதே மாதிரி அந்த சிட்டியோட நைட்டில் வந்துட்டு அந்த குளிர் இப்போ தான் வந்துட்டு ஸ்னோ வந்து சப்மர்ஜ் ஆகுது. அண்ட் நியர் இங்கே வந்துட்டு வின்டர் வரப்போகுது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த 2 லைனில் வந்து சொல்லியிருப்பார், லாஸ்ட் 2 லைனில். ஸோ இப்போ வந்து வின்டர் சீசன் வரப்போகுது, இப்போ தான் வந்துட்டு உன்னோட லைட் வந்துட்டு தெளிவாக தெரியுது. இந்த நைட்டு தான் வந்துட்டு உன்னை வந்து இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜவே அழகாகவே காட்டுது அப்படின்னு சொல்கிறார். ஸ்டான்ஸா 11. Oh, sleepless as the river under thee, vaulting the sea, the prairies dream soared
unto as lowliest sometimes sweep, discern unto of the curve shape lend a myth to God. ஸோ இதை வந்துட்டு இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த ஓ ஸ்லீப்லெஸ் ஆஸ் த ரிவர் அண்டர் தி. ஸோ அந்த பிரிட்ஜை வந்துட்டு அண்டர் என்ன இருக்குது, வாட்டர் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் வந்துட்டு ரிவர் தானே. ஸோ அந்த ரிவர் மாதிரி ஸ்லீப்லெஸ் ரிவர் எப்பயுமே வந்துட்டு நதி வந்துட்டு கடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு எப்பயுமே ஓய்வே கிடையாது. எப்படி வந்து நதிக்கு வந்து ஓய்வே கிடையாதோ அதே மாதிரி நீயும் வந்துட்டு ஓய்வே இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்க. எப்பயுமே உன்னோட பிரிட்ஜ் வந்து பிஸியாகவே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வால்ட்டிங் த சி அண்ட் ப்ரையரிஸோடய கம்பேர் பண்ணுறாரு. ப்ரையரிஸ்னால் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, புல்வெளி. ஸோ அந்த புல்வெளி எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துட்டு உன்னோட இதுவும் வந்துட்டு ஃபுல்லாக அவ்வளோ பிஸியாகவே தான் வச்சிட்ருக்கீங்க. அதே மாதிரி சம்டைம்ஸ் நீ எவ்வளோ பிரம்மாண்டமான பிரிட்ஜாக இருந்தாலுமே நீயும் சில நேரம் கீழே வந்து தான் ஆகணும். ஆன் டு அ ஸ்லோலியஸ்ட் சம்டைம்ஸ் ஸ்வீப் டிசன் அண்ட் ஆஃப் த கர்வ் ஷிப் லெண்ட் அ மித் டு காட். ஸோ சம்டைம்ஸ் நீயும் வந்துட்டு கீழே வந்து இறங்கி வந்து தான் ஆகணும். எப்படி அப்படின்னா காடுக்கும் மனுஷனுக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு லோலியஸ்ட் திங்காக மாறணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி வந்துட்டு மனுஷனாக மாறி ஹியூமனோட சின்ஸை வந்துட்டு ஹியூமனோட சின்ஸை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக அவரை சாக்ரிஃபைஸ் பண்ண இந்த ஏர்த்துக்கு வந்தாரோ அதே மாதிரி இந்த பிரிட்ஜ் நீ தான் வந்துட்டு இந்த உலகத்தில் வந்துட்டு இப்போ அவதாரமாக வந்திருக்க, காடோட க்ரியேஷனாக வந்திருக்க. ஸோ நீ வந்துட்டு ரிலீஜியனையும் மாடர்ன் பீப்புளையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜாக இருக்கணும்.